ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அன்பு சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாராகி அம்மனோட வழிபாடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அபிஷேகம் இன்றைக்கி அம்மாவுக்கு பண்ண போகிறேன். அதனால் ஒரு உருளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருளி நான் 2 வச்சுருக்கேன். ஒன்று பூஜை அறையில் இருக்கும், ஒன்று என்னுடைய நிலவாசலில் வச்சுருப்பேன். இந்த உருளையில் வச்சு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நான் 5 வகை அபிஷேகம் பண்ணியிருக்கேன். பன்னீர், பால், விபூதி, மஞ்சள், குங்குமம், இப்படி 5 வகை அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச நைவேத்தியமும் பண்ணி இன்றைக்கி நான் வழிபாடு பண்ணியிருக்கேன். நான் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அம்மா எங்கள் வீட்டுக்கு 9 மாதம் ஆகுது. இந்த 9 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அது வாராகி அம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபோன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அம்மாவோடைய படம் தான் முன்னாடி வரும். அம்மாவுடைய படம், அவங்களோட சிலை, பூஜை, இந்த மாதிரி அடிக்கடி என் கண்ணில் ஒரு 2-3 மாதமாக தென்பட்டுகிட்டே இருந்துச்சு. நான் இப்போ என்னடா அது, என்ன சாமி இது நம்மளுக்கு அடிக்கடி வருதே அப்படின்னு ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தா வாராகி அம்மன். அவங்களுடைய வரலாறுலாம் நிறையா பார்த்து பூஜையில் நிறையா பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, அவங்கள நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு. எனக்கு கஷ்டங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் வருது, சகஜம்தான். ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு அப்படி தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையே கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை. ஏன்னா என்னோடய கஷ்டத்தை செவி கொடுத்து கேட்குறதுக்காக அந்த அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு அவங்கள வழிபாடு பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோட்டோவோ சிலையே கிடையாது. ஒரு தீபம் ஏற்றி வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமிக்கு அந்த தீபம் மூலமாக நான் அம்மாவை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எப்படி அடிக்கடி ஃபோட்டோ சிலைகள்லாம் தென்பட்டதோ அதே மாதிரி அந்த பூஜைகள்லாம் என் ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி பார்த்துருக்காங்க. என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வாராகி அம்மன் சொல்லி நிறையா பூஜை இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. ஆமாங்க, எனக்கும் அப்படி தான். நான் பார்த்துட்டு ஒரு தீபத் மூலமாக நான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறந்தேன். ஆடி மாதம் என்னுடைய பிறந்த நாள். அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு பணம் கொடுத்து என் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ட்ரெஸ்ஸுலாம் நிறையா இருக்குங்க, வாராகி அம்மன் சிலை வாங்கி வழிபாடு பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். உன்னோட விருப்பம் அப்படின்னாங்க. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனோட சிலையை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். மறுநாள் சனிக்கிழமை என்னுடைய பிறந்த நாள். அங்கிட்ட 2 நாளில் அம்மாவுடைய பஞ்சமி வந்துச்சு. அன்னையிலேருந்து நான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக வந்த தெய்வம். அதனால் சொல்லி ஆள் இல்லாட்டினாலும் அம்மாக்கிட்ட சொல்லி அழுவுமேன்னு ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அம்மா வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். இவங்களை வழிபாடு வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்ன நைவேத்தியம் பிடிக்கும், என்ன மலர்கள் பிடிக்கும்னு ஒவ்வொன்றா பார்த்து அதுவும் செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கிராமத்து வீட்டில் இருந்து ஒரு குச்சி ஒடிச்சிட்டு வேஸ்ட்டு பாக்ஸில் தான் வச்சு வளர்த்தேன். அவ்வளோ பூ பூத்துச்சு. இந்த பஞ்சமிக்கு பஞ்சமி அன்னைக்கு பூக்காமல் மறுநாள் பூத்துருக்கு. அதை தான் நான் வீடியோ ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன். அதே மாதிரி ஊதா கலர் சங்குப்பூ அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதை நான் ஒவ்வொரு நர்சரியிலும் கேட்டேன், கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி எங்கள் கிராமத்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலியில் நிறையா படர்ந்து இருந்துச்சு. அதில் ஒரு குச்சி கொண்டாந்து வச்சு அம்மாவை நினச்சி வச்சு நிறையா பூத்துச்சு. இப்போ சீசன் எல்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் விதை போட்டு வளர்ந்துட்டுருக்கு. அம்மாவுக்கு பிடிச்ச நைவேத்தியம் ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு, மண்ணில் உள்ள விளையிற பொருட்கள் எல்லாம் அம்மாவுக்கு பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு, நெடக்கடலை அதெல்லாம். நான் நைவேத்தியம்க்கு சக்கரவள்ளி கிழங்கு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடுவேன். இந்த மாதிரி இன்றைக்கி நான் நைவேத்தியம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கில் பாயாசம் பண்ணியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் நல்லா நெய் ஊற்றி நல்லா பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பானக்கம் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தது, அதனால் பானக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாதுளை முத்துக்கள் உதுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு அவுச்சும் வச்சுருக்கேன். நான் தேய்பிறை பஞ்சமிங்கிறனால தேங்காய் தீபம் ஏற்றுறது தான் வழிபாடு. நம்ம கஷ்டங்கள்லாம் தேஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சி அம்மாவுக்கு தேங்காயில் தீபம் ஏற்றிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நான் அம்மா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சு பூஜை என்னுடைய அபிஷேகம்லாம் முடிஞ்சு அம்மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அம்மாவுக்கு நான் குங்கும அர்ச்சனையும் பண்ணியிருக்கேன்.
அந்த குங்குமத்தை வந்து நான் ஒரு பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளி செவ்வாய்க்கு நான் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். எந்த ஒரு பூஜையை நம்ம ஆரம்பித்தாலும் விநாயகருக்கு தான் ஃபஸ்ட்டு முதலிடம். அதனால் வெத்தலையில் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே என்னுடைய குலதெய்வ செம்பு வச்சு அதுக்கு தீபம் ஏற்றிருக்கேன். அம்மா பஞ்சமி நாயகி இல்லையா, அதனால் அவங்களுக்கு 5 முக விளக்கும் ஏற்றிருக்கேன். தேங்காய் தீபம் ஏற்றிருக்கேன். இப்போ நான் வந்து விநாயகருக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் அம்மாவுக்கும் தீப தூபம்லாம் காமிச்சுக்கிறேன். தீப தூபமெல்லாம் காமிச்சிட்டு அவங்களுக்கு நான் வந்து தீபாராதனையும் காமிச்சிக்கலாம். நல்லபடியாக நம்ம ஆர்த்தியெல்லாம் காமிச்சாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தேய்பிறை பஞ்சமியில் நம்ம கஷ்டங்கள்லாம் தேஞ்சு போகணும். அதாவது என்னுடைய கஷ்டம் மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்த்த எல்லோருடைய கஷ்டங்களும் தேஞ்சு போகணும் அப்படின்னு அம்மாவை நான் மனதார வழிபாடு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.